ஹாய் நண்பர்களே, மறக்காமல் அந்த பக்கத்தில் இருக்க அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் தான் உண்மையிலே ஒரு உற்சாகத்தை கொடுக்கும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோ பற்றின கருத்தையும் எனக்கு தெரியப்படுத்துங்க நண்பர்களே. எனக்கு வேணும். என் புள்ள எனக்கு வேணும். என் புள்ள பார்த்தா எனக்கு பைத்தியம் பிடிக்கும். என் புள்ள வேணும். என் புள்ளைய கூட்டு வாங்கடா. என் புள்ளைய கூட்டு வாங்கடா. எதுக்கு நீ விட்டு போன? அப்போ தண்டிச்சுல நீ. எங்க இருக்கீங்க? என் புள்ளைய கூட்டு வாங்கடா. என் புள்ள சிரிப்பு, என் புள்ள குடும்பத்தான எனக்கு பைத்தியம் ஆயிரும். என் புள்ள கொண்டு வாங்கணும். இப்ப நல்ல பத்து கதறி உனக்கு மட்டும் இருக்கா இல்ல? இங்க செத்து போயிருக்க. உனக்கு விசாரிக்க வைக்கிறதுக்கு ஆளே இல்ல. இந்த கதை தான் கிடைச்சா உனக்கு. அவன் சின்ன பிள்ளை புத்திய கட்டிருக்கான். விசாரிக்கிறதுக்கு இடமே இல்ல. ஏன் நட்டு காலை வச்சு விசாரிப்பீங்கன்னு கேட்க. புள்ள வீட்டுல இருக்கான்னு தெரிஞ்சும் இந்த மாதிரி வேலைகளை வீட்டுல வச்சு பார்க்க கூடாதுன்னு தெரிஞ்சும் அந்த சின்ன பைய கலை வச்சு வேலை பார்க்க வச்சிருக்கீங்க. இப்படி கோபப்படாது. எனக்கு என் புள்ள வேணும். என் புள்ள கூட்டு வாங்கடா. வரமாட்டா. காலே போய் விழுந்தாலும் வரமாட்டா. நம்ம தூக்கி கொஞ்சிக்கிட்டு இருந்தோமே அந்த கியூட்டா அழகா பொம்மை மருந்த இசை நினைச்சுக்கிட்டீங்களோ? அள்ளி ராணியா வெளியில போயிருக்கான். பொம்மி மாமா போயிருக்கான். நாம தூக்கி வளர்த்த அந்த கியூட்டா பொம்மை மருந்த இசையா போகல. நம்ம பொண்ணா போயிருந்தா இந்த தாலாட்டி சீராட்டி வீட்டுக்கு தூக்கிட்டு வந்திருக்கலாம். போயிருக்கதா அள்ளி மலரா பொம்மி மாமா போயிருக்கான். ஜான்சி ராணியா போயிருக்கா. நான் உங்களுக்கு எல்லாம் எந்த விதத்திலும் சலிச்சவா இல்ல. நான் ஜான்சி ராணி போயிருக்கா. போட்டி போடுறதுக்கு நாள் குறிச்சு அனுப்பியிருக்கா. போட்டியில ஜெயிக்க போது நீயா நானா ஆலோசனை சொல்லி அனுப்பியிருக்கா. கொந்தளிச்சு கோவத்துல உக்கரத்துல போயிருக்கா. அவ்வளவு லேசில இனி அவகிட்ட மன்னிப்பை எதிர்பார்க்க முடியாது. அவன் மன்னிக்கவும் மாட்டான். அவ ஆக்ரோஷத்துல உக்கரத்துல நின்றுகிட்டு இருக்கா. எப்ப பழிக்கு பழி வாங்க கோந்துகிட்டு இருக்கா. புள்ள பாசத்துல கத்துத கதறுதல நீ. பரவாயில்லடா, அவன் எப்படி போயிருந்தாலும் பரவாயில்ல. அவன் என் புள்ள. விசாரிக்கிறதுக்கு ஆளே கிடைக்கிற உனக்கு. அவன் சின்ன பையன தெரியுமா? அந்த தொலை ஒரு முட்டா பைய. கிங்ஸ்லின், உங்களுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமே இவன் கிடையாது. மாதிரி நீட்டா ஒதுங்கி போறான். விசாரணைய வச்சவனே கிங்ஸ்லின் தான்டா. அவன் நல்ல டபுள் கேம் ஆடிக்கிட்டு இருக்கான். பாத்துக்கிட்டே இருங்க. அவன் எத்தனை தெரியும், மூலக்காரின்னு தெரியும், வில்லாதி வில்லைன்னு தெரியும். அவனுக்கு ஒரு காரியம் ஆகும்னா எந்த எல்லைக்கு போவான்னு தெரியும். தெரிஞ்சு ஏன் போய் திரும்ப திரும்ப ஏமாந்துட்டு இருக்கீங்க? அவன் டபுள் கேம் ஆடிக்கிட்டு இருக்கான். அவன் டபுள் கேம் ஆடி என்கிட்ட பதிக்காது. நீங்க இப்பவும் கிங்ஸ்லின் நம்புறீங்க? அவனை பத்தி ஒரு வார்த்தை பேசாத. கிளம்பு. அவனை பத்தி சொல்ல விட மாட்டீங்களா? தெரியும், அவன் வில்லன்னு தெரியும். ஆனா அந்த வில்லத்தனத்துக்கு பின்னாடி நியாயம் இருக்கும். அந்த வில்லத்தனத்துக்கு பின்னாடி கண்டிப்பா ஒரு சரியான காரணம் இருக்கும். அவன் ஒண்ணு அவன் முட்டாள் கிடையாது. போயங்கிற மூலக்காரன் சாம்பிளிங்க ஐயா. சரி, அவன் டபுள் கேம் ஆடினாலும் அதுக்கு பின்னாடி படுவா ஏதாவது ஒண்ணு இருக்கும். அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான் தெரியுமா? பிள்ளைகளோட ஜாலியா இருக்கான். சிங்க குட்டிகளா, அப்பா பாட்டு பிடிக்க நான் பொல்லாதவன். அவன் எவ்வளவு ஹாப்பியா இருக்கான். அங்க ஜானு அழுது பொண்ணுட்டு கிடக்கான். இவனுக்கு பாட்ட பத்தியா? சிங்க குட்டிகளா, நான் பொல்லாதவன். எலி குஞ்சு மாதிரி உங்க அம்மா வச்சுக்க கூடாது. அப்போ மாதிரி கம்பீரமா சிரிக்கணும். எப்படி? ஏண்டா உன் நெஞ்சில கொஞ்சம் கூட பயம் இல்ல? அங்க பாரு, அங்க பாரு, யார் வந்திருக்கானு பாரு. டேவிட் மாமா. நான் சொல்றது உங்க காதுல விழுதா விளையா? தேவியானி மேடம். தேவியானி மேடத்தை கூப்பிடுங்க. காமெடி பண்ணாதடா. ஏண்டா வானமா இடிஞ்சு விழுந்து போச்சு. கப்பல் கவுறதுக்காக வாய்ப்பு இருக்குது. ஆமா, ஆனா வானம் இடிஞ்சு விழுறதுக்கு வாய்ப்பு இல்லையா? ஏண்டா இவ்வளவு பதட்டம்? இங்க பாரு, நான் பொல்லாதவன்.
மோஸ்ட் த பாயிண்ட். என் நெஞ்சத்தில் வஞ்சங்கள் இல்லாதவன் யாரு? ஏய், நாதான்டா. வீட்டையே ரகல பண்ணி வச்சுட்டு உனக்கு இங்க கும்மாலாம். இப்பவும் சொல்லுது, என் நெஞ்சத்தில் வஞ்சங்கள் இல்லாதவன். அப்பனுக்கு புள்ள தப்பாம பிறந்திருக்கு பாரு, அவனே மாதிரி. என் புள்ள நம்ம தான் பிறப்பான், அப்படிதான் பிறப்பானுங்க. அப்படிதானடா? பெத்தது யாரு? அது ஒரு கிச்சிலி. சொல்லுங்கடா, கிச்சிலி. டேய், அவனுக்கு சிரிப்போது. டேய் கிச்சிலி. ஆனா உனக்கு இருக்க தைரியமும் தெனாவட்டு இருக்கு பாரு. அண்ணா வந்துட்டான், எரும மாட்டு பைய. இல்ல என்னல என்னோ? ஏய், உள்ள தூங்க கேண்டா. ஆராரோ ஆராரோ ஆராரோ. நல்ல அண்ணே, நல்ல தம்பி, நக்கல் மண்ணேண்டா. அண்ணா என்னடா? ஓ, மாணிக்கம் வத்திட்டு வரானோ? பாருங்க, மாணிக்கம் என்ன வத்திட்டு வரான் அடிக்கிறதுக்கு. ஏய் சிங்கி குட்டிங்களா, டேய் விளாட போறீங்களா தூங்க போறீங்களா? என் சிங்க குட்டிகள் விளாட போறானுங்களா? ஏய் கவி, நீ என்ன சொன்ன? கிங்ஸ்லேன் கோத்த கலப்பாத. மாணிக்க மாமாக்கு என்ன கோவத்து போட்டா? டேய் மாணிக்கா, இந்த எப்படி சிரிக்கானே? கோத்த கலப்பாத. வாங்கடா, மாமா கிட்ட வாங்க. டேய் உன் மாமா கிட்ட போங்கடா. இப்ப சொல்லுடா. மாணிக்க என்ன அடிக்க வராது. டேய் இவனுக்கு என்ன உதவ வாங்குவா, சத்தியமா சொல்லிட்டேன். டேய் உங்க விளையாடுமா கிரௌண்டுக்கு போங்க, இது கம்பெனிடா. கிங்ஸ்லேன் கோத்த கலப்பாத. என்ன? டேய் இவனை யாரை விசாரிக்க சொன்னது? நான் விசாரிச்சேன்னா இவன் சின்ன பையன் மட்டும் இல்ல, சின்ன புத்தி காரணம் இவன் தான். சின்ன பையன் சொல்லிட்டு கடந்து விட்ட வாய் பேசாத. ஏண்டா உனக்கு விசாரிக்கிறது அந்த இடம் கிடைச்சதா உனக்கு? இல்ல அப்புறம் நீ எதுல விசாரிக்கலாம்? ஏண்டா குடும்பத்தை ரெண்டாக்குன? டேய் அங்க பெரியண்ண இசை பார்த்தா பைக்க பிடிச்ச மாதிரி கத்திட்டு கிடக்கும். சாரம் ஒரு பக்கம் வீடு அழகா பட்டு போச்சு. வீட்டுல ஒத்த பொம்பளைங்க இல்ல, எல்லாம் தனியா போயிட்டாங்க. ஆம்பளைங்க நமக்கு அசிங்கமா இல்ல. போன உங்களுக்கு வர தெரியும், எங்க சுத்தாலும் இங்க தானே வரணும். இவனுக்கு எட்டி மிதிச்சாலும் தகும் நினைக்க. அவன் அப்படியே மூஞ்சில குத்து. இங்க பாருங்க, சும்மா சும்மா என்கிட்ட எதுவும் சொல்லக்கூடாது. ஆமா, வீட்டை ரணக்கிரம ஆக்கணும். அதான் இசை முறை சொன்ன. சாரன் பையன் போகல, அலெக்ஸ் ஓரமா. அவனை விட உனக்கு கோவம் பொத்துக்கிட்டு வருதோ? ரோசன் அதை போயிட என்னால அப்படி இருக்க முடியாது. ஏடா காவினே, மெதுவா பேசு, யாரு கத்துற? விடு விடு, இல்ல முஞ்சு பச்சு என்ன பண்ண முடியும்? டேய் இசை வீட்டு விட்டு போயிருக்காடா. அதுக்கு என்ன? டேய் போயிருக்குது ஓம் பொண்டாட்டிடா. அண்ணனோட பொண்டாட்டி தான் போயிருக்காங்க, சாமன பொண்டாட்டி போயாச்சு. எல்லாரும் தான் போயிருக்காங்க, இவன் மட்டுமா போயிருக்கா? கூட்டு போனதே இசைதான்டா. அதே எனக்கு சேட்டு அதிகம், வேற ஒண்ணு இல்ல. கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் கொடுத்தா சரியாயிருவா. 4 மணிக்கு பஞ்சாயத்து, ஆனா இவனை கூட்டிட்டு வந்த வீட்டுல ஒருத்த கடைக்குட்டி நாளைக்கு நமக்கு அப்புறம் பார்க்க போறவன் வந்தானே, வந்துட்டு போறான். பாக்கலாம் அவ எப்படி உண்மை சொல்லாம இருக்கானு நானும் பாக்குறேன். வாய மூடிரே. சரி சரி, அவன்கிட்ட கோபப்படாத. நீ என்ன இவனுக்கு வக்கரத்தை வாங்கிட்டு இருக்க? தூக்கி போட்டு மிதிக்காம. ஏவன இவன் தான் எப்படி தூக்கி போட்டு மிதிப்பான்? ஏவன விட்டுட்டு அம்ப போய் திட்டிட்டு அடக்கா. தங்க குட்டிகளா, சின்ன குட்டிகளா, அப்பா கிட்ட வாங்கடா. நீ ஒண்ணும் கொஞ்சம் வேண்டாம், என்னதான் பிரச்சனைனாலும் வீட்டை விட்டு தாண்டி போனா பாரு, மன்னிக்க மாட்டேன். என்ன விடுறா, பெத்த புள்ளைய போட்டுட்டு போயிருக்கா. டேய் அவன் நீங்க காயப்படுத்துனீங்கன்னா என்ன குடும்பமே காயப்படுத்துது. நானா போக நினைச்சா போய்கிட்டே இருந்திருக்கலாம். ஆமா, உங்க கண்ணு படாம போயிருக்கலாம். நான் போகலையா? வீட்டை விட்டு போறது என்ன தீர்வான்னு கேக்குறேன். சரி வருவா, வன்மத்தை வளர்த்துட்டு இருக்காத, உன் பகைய அவன்கிட்ட காட்டிடாத. எல்லாத்துக்கும் காரணம் இவன் தான். அதை கண்டுபிடிக்கிறேன், இதை கண்டுபிடிக்கிறேன். நான் புள்ளைய தூக்கிட்டு போறேன். டேய் அவ உன் இசைடா. எப்போ வீட்டை விட்டு போறாளோ அப்பவே அவன் இசை இல்ல. எல்லாத்துக்கும் காரணம் இந்த அவசர கொடுக்க. எதுக்கு அடிக்க? ஏண்டா சரி பார்த்தல, அதை அணக்கலாம அதை அமைதியா முடிக்க வேண்டியதுனடா. எதுக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனை ஆக்குன நீ? எங்களுக்கு துரோகம் பண்ணிட்டாங்கன்னா? ஆமா, நமக்கு எதிரி எங்க இருக்காங்கன்னே தெரியல, இத ஜபா மட்டும்தான் நமக்கு துரோகம் பண்ணிட்டான். போவியா? ஒருவேளை துரோகம் பண்ணியிருந்தா, டேய் அவ இசை ஃப்ரெண்டு, சத்தியமா துரோகம் பண்ணிருக்க வாய்ப்பே இல்ல. துரோகம் பண்ணதை இசை கூட வச்சிருக்க மாட்டா. ஏன் ரேச்சல கூட வச்சிருக்கல? அப்பா இசை என்னைக்குமே ரேச்சல உள்ள கூட்டிட்டு வரல. ரேச்சல கூட்டிட்டு வந்தது நீதான். இசை ஒண்ணுங்க கூட்டிட்டு வரல.
இசை கூட்டிட்டு வந்தது ஜான் பொண்டாட்டியா அபிய கூட்டிட்டு வந்தா. பொறுக்கியா ஊதாரியா சுத்திக்கிட்டு இருந்த சாரனுக்கு மகிமாங்கிற ஒரு ஒழுகு தேவதைய கூட்டிட்டு வந்தா. முரட்டாட்டமா முகத்துல ஒரு சின்ன சிரிப்பு கலை கூட இல்லாத துறைக்கு சிரிச்ச முகமா குழந்தை தன்மையா இருக்கிற ராணிய கூட்டிட்டு வந்தா. ஊர் ஊரா பொண்ணு தேடியும் கிடைக்கல. இனி எனக்கு கல்யாண ஆசையே இல்லைன்னு நினைச்சுக்கிட்டு இருக்க நேரத்துல படிச்ச புள்ளையா பண்புள்ள புள்ளையா கூட்டிட்டு வந்தா ஜபா பிரேமுக்கு. அப்பா மாதிரி தன்னை பார்த்துக்கிற சாமுக்கு அம்மா மாதிரி ஒரு பொண்ணு வேணும்னு தான் அக்காலியா கூட்டிட்டு வந்தா. ரேச்சல யாரா கூட்டிட்டு வந்தா சொல்லு. இசையா ரேச்சல கூட்டிட்டு வந்தா? ரேச்சலே உனக்காக வந்தா. நீ அவளை கூட்டிட்டு வந்த. உனக்காக அந்த வீட்டுல இருக்கவங்கள சம்மதிச்சாங்க. 19 வயசுல பொண்டாட்டிய கூட்டிட்டு வந்துட்டு நீ எல்லாம் வாய் பேசுற. இசை கூட்டிட்டு வந்தாளா? இசை ஒன்னொரு ரேச்சல கூட்டிட்டு வரல. அவ கூட்டிட்டு வந்த ஒவ்வொரு புள்ளிலும் முத்து மாதிரி. டேய், உங்களை மாதிரி முரட்டாட்டமா சிரிப்புனா என்னன்னே தெரியாத முரட்டு பயல்களுக்கெல்லாம் வீட்டுக்கு வந்து புள்ளைகளை போய் பாருங்கடா. அவ்வளவு அழகழகு ரதியா கொணவதியா. நீங்க என்ன பண்ணாலும் அதை ஏத்துக்கிட்டு தாங்கிட்டு போற புள்ளைகளே. கொஞ்சம் வெளியில சாரனுக்கு பொண்ணு பார்த்தமே எப்படி இருந்தாளுங்க. சாரனுக்கும் அலேசுக்கும் பொண்ணு பார்த்தமே எப்படி இருந்தாளுங்க. போடா போ போ. ஆனா ஒண்ணு, இசை உன்னை மன்னிக்கவே மாட்டா. பாத்துக்கிட்டே இரு. அவ ஆட்டத்தை நீ பாக்கலையே, பாரு இன்னைக்கு பாரு. என்ன நீ வீட்டு விட்டு போயிருக்க கூடாது. என்கிட்ட சொல்லாம வீட்டு விட்டு போயிருக்க கூடாது. பிள்ளைங்களை ஒரு நிமிஷம் கூட நினைச்சு பார்க்காம போயிட்டல. பாரு இந்த கிங்ஸன் யாருன்னு நீ பார்ப்ப. நாம எல்லாரும் வீட்டை விட்டு வெளியில வந்துட்டோம். இனி நினைச்சாலும் நாம உள்ள போக முடியாது. அவ்வளவு லேசிலலாம் நம்ம வீட்டு ஆம்பளை பையில மன்னிச்சு நம்மள உள்ள விடவே மாட்டானுங்க. அப்படியே விடுதா இருந்தாலும் நமக்கு 1000 பறிச்ச வச்சுட்டு தான் இனி உள்ள விடுவானுங்க. அப்படி ஒண்ணும் உள்ள போக வேண்டாம். அப்படித்தான் நாம நினைச்சு சந்தோஷப்படுவா. ஆனா அப்படி நம்ம இப்படி இருக்கிறதுக்கு விட மாட்டானுங்க. இப்ப நம்ம என்னதான் பண்றது? இன்னைக்கு நடக்க போற யுத்தத்துல இசை ஜெயிக்கணும். இசை ஜெயிச்சா அந்த செம்புலிங்க குடும்பம் நீதி நேர்மைக்கு கட்டுப்பட்டது. இசை நிரூபிக்கணும். ஜபா குற்றமற்றவா அங்கதான் நிரூபிக்கணும். நிரூபிச்சா பேசினவன் மன்னிப்பு கேட்டுட்டு போவான். எனக்கு ஒண்ணு புரியல. அப்போ மன்னிப்பு கேட்டா எல்லாம் சரியாயிரும் அப்படிதானே? அவங்க ஜபால குற்றவாளியா நிப்பாட்டி வீட்டுக்கு வாழ வந்த புள்ள மருமகன் கூட பார்க்காம அவங்க விசாரிச்சது சரியா? அப்போ இப்போ இசை எல்லாத்தையும் நிரூபிச்சுட்டானா அவங்க மன்னிப்பு கேட்டா எல்லாம் சரியாயிருமா? அதுதான் அவனுக்கு நீதி. இசை இதுக்கு ஒரு காலமும் சம்மதிக்க மாட்டான். உங்களுக்கெல்லாம் இசைய பத்தி தெரியல. அவ்வளவு லேசிலலாம் இசைய மன்னிக்க மாட்டா. மன்னிப்பா, சில விஷயங்களை மன்னிப்பா. ஆனா தன்மானத்தை என்னைக்கும் யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டா. இங்க பாருங்க, இப்போ நம்ம மேல எல்லாரும் வன்மத்தோட உட்கார்ந்துப்பானுங்க. இப்போ மட்டும் நம்ம கையில கிடைச்சோம் ஒட்டுமொத்த பழியை தீர்த்துட்டு போயிடுவானுங்க. நம்மளும் நேரம் பார்த்து அடிச்சிட்டு வந்துட்டோம்ல, அவனுங்க நம்ம வீட்டு விட்டு வெளியில போகணும்னு நினைச்சு கூட பாத்துக்க மாட்டானுங்க. இல்லத்த, இசை கூட இப்படி ஒரு முடிவெடுப்பா, இப்படி வீட்டு விட்டு வெளியில போவானே அவங்க ஒரு துளி கூட நினைச்சு பாத்துக்க மாட்டாங்க. அதுதான் உண்மை. அவனுங்க சத்தியமா கனவுல கூட எதிர்பார்த்துக்க மாட்டானுங்க. அவ வீட்டு விட்டு கிளம்புனே நாமளும் வரிசைக்கா வெளியில வந்தோமா, அவனுங்களுக்கு பெரிய அவமானமா போச்சுது. கோபம், ஆத்திரம், வன்மம் நிறைஞ்சு போயிருப்பானுங்க. இப்போ நம்ம எப்படி தோக்கடிக்கலாம்னு அவனுக்கு என்ன இருக்கும்? இப்போ நீதி நேர்மையை விட்டுட்டு அவனுக்கு சொன்னதை உண்மையாக்கு தான் இப்போ அலைவானுங்க. ஏன்ட்ட கிங்ஸி மாமா அப்படி பண்ணுவாரு? அவன் இங்க இல்ல, எங்கேயுமே தோத்து போக கூடாதுன்னு நினைக்கக்கூடிய கேரக்டர். அப்படி தோத்து போற நிலைமை வந்து நான் எந்த எல்லைக்கும் போய் திரும்ப அடிப்பான். அத்தை, இசை வாக்குவாதம் பண்ணிருவல்ல. இப்போ யுத்தம் எப்படி இருக்கும்? இசை என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா? அவ தனியா நின்று யோசிச்சுக்கிட்டு இருக்கா. ஏன்னா ஒட்டுமொத்த அத்தனை ஆண் சிங்கங்களையும் ஏத்து நிக்கணுமே, அவ ஒத்தி தானே போக வேண்டியிருக்கு. அதான் அவளை அவ தயார்படுத்திக்கிட்டு இருக்கா. அமைதியா நிக்கா. ஆமா, இசை எப்படி போவா? போயிட்டு ஜெயிச்சுட்டு வந்துருவாள்ல. அங்க அவ்வளவு பேரும் வாக்குவாதம் பண்ணுவாங்க. இவ ஒத்தையில எப்படி நின்று வாக்குவாதம் பண்ண போறா? ஒருவேளை இசை அவங்கெல்லாம் தோக்கடிச்சிட்டா? சொல்லுங்க, ஒருவேளை அவங்க எல்லாம் சேர்ந்து இசையை தோக்கடிச்சிட்டா நம்மளை யாராலையும் காப்பாற்ற முடியாது. நம்ம வாழ்க்கை முடிஞ்சது. நீங்க நினைச்ச மாதிரி திரும்ப அந்த வீட்டுக்குள்ள போய் நம்மளால வாழ முடியாது. என்ன சொல்றீங்க? அப்பெல்லாம் மன்னிச்சு ஏத்துக்குவாங்கன்னு தெரியாது. அப்படியே மன்னிச்சு ஏத்துக்கிட்டாலும் நம்மளை அவங்க இனி பார்க்குற விதமும் நம்மளை நடத்துகிற விதமும் வேற மாதிரி தானே இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் நாம் அவங்கள எதிர்த்து வெளியில வந்திருக்கோம். அவங்கள பொறுத்த வரைக்கும் வீட்டில் இருக்க பொம்பளைங்க வெளியில போகக்கூடாது. நாம துணிஞ்சு வெளியில வந்திருக்கோம். ஜெயிச்சிட்டோன்னா அந்த வீட்டுக்குள்ள போகலாம். அப்படி அந்த வீட்டுக்குள்ள நம்ம போகணுமா?
அப்பெல்லாம் லேசா நீங்களாம் வாழ முடியாது. நீ நினைக்க மாதிரிலாம் இல்ல. ஏன் நம்மலாம் வாழ முடியாதா? ஏன் அப்படி நினைக்கிறீங்க? உனக்கு தெரியாது, அந்த குடும்பத்தை பத்தி தெரியாது, இந்த ஊரை பத்தி உனக்கு தெரியாது. அதனால நீ இப்படி பேசிக்கிட்டு இருக்க. நாம இன்னைக்கு ஒரு நாள் இங்க தங்கினதே பெரிய விஷயம். நமக்கு எதிரி எங்க எப்படி இருக்கான்னு தெரியாது. அது காலங்காலமா செம்மலிங்கைய குடும்பத்துக்கு வர்றப்பாக. செம்மலிங்கைய குடும்பத்துக்கு வருதா இல்ல மகாதேவன் குடும்பத்துக்கு வருதா எதுவுமே தெரியாது. ஆனா நம்ம குடும்பத்துல யார் வெளியில நின்னாலும் போட்டு தள்ளிடுவானுங்க. என்ன சொல்றீங்க? ஆனா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி, செம்மலிங்க குடும்பத்துல ஒரு தலை விழணும். அது மருமகளா இருந்தாலும் சரி, மகனா இருந்தாலும் சரி. அதனால அந்த குடும்பத்துல பெண்களை வெளியில விட மாட்டானுங்க. அதனால நம்ம வெளியில வந்தாலும் அவங்களுக்கு பிடிக்காது. அவனுக்கு தான் உசுரை கொடுத்து காப்பாத்தணும். ஓடி ஓடி கிங்ஸ் எல்லாம் ஓஞ்சி போயிட்டான். அவனுக்கு அவன் புள்ள அவன் பொண்டாட்டின்னு வந்த உடனே அவனுக்கு வாழணுங்கிற ஆசை வந்தது. அதை கோபமா வெளிப்படுத்துறான். தான் தான் எல்லாத்துலயும் போய் நிக்கிறோம். தான் வாழ முடியுங்க ஆத்திரமும் கோவம் அவனுக்கு உச்சத்துல இருக்கு. அதனாலே அவன் பாதி முரடனா மாறிக்கிட்டு இருக்கான். அழகான வாழ்க்கை வாழ முடியாம இருக்கிறங்கிற ஆத்திரம் தான் அவன் அப்படி மாத்துது. அவன் கட்டுக்கோப்பா பாதுகாப்பா வச்சிருக்கிற குடும்பத்துல இருந்தே நாம வெளியில வந்திருக்கோம். அவ்வளவு லேசில நம்ம மன்னிக்க மாட்டான். அப்படி மன்னிச்சானா இவள் நாள் நமக்கு செஞ்ச தியாகத்துக்கு மதிப்பே இல்லாம போயிருமே. அப்போ நம்ம வீட்டை விட்டு வெளியில வந்திருக்க கூடாதா? இப்ப நம்ம வந்தது சரிதான். நாம இப்போ சில விஷயங்களை நிரூபிக்கிறதுக்காக வெளியில வந்திருக்கோம். ஆனா அவன் நம்ம பக்கம் இருக்க நியாயத்தை இப்ப பார்க்க மாட்டான். அவன் நமக்காக ஓடின ஓட்டமோ, அவன் நமக்காக செஞ்ச தியாகமோ, அவன் நமக்காக இழந்தது மட்டும் தான் இப்ப அவன் கண்ணு முன்னாடி இருக்கும். அதனாலே அவனுக்கு கோபம் பயங்கரமா இருக்கும், உச்சத்துல இருக்கும், அகோரமா இருக்கும். பொதுவாவே கிங்ஸனுக்கு அவனை யாராவது நம்பாம போயிட்டாலே அவனுக்கு கோவம் வரும். கோவம்னா உங்ககிட்ட கோவம் எங்கிட்ட கோவம் இல்ல, மன்னிக்கவே முடியாத பயங்கர கோவம் வரும். இப்ப அந்த தப்பை இசை பண்ணிருக்கா. அவ்வளவு லேசில மன்னிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல. சரி பார்க்கலாம். ஆனா இப்ப இசை என்ன முடிவு எடுக்க போறா நமக்கு தெரியாதுல்ல. இசையை லேசப்பட்டா கிடையாதுல்ல, அவ்வளவு லேசெல்லாம் விட மாட்டா. ஆனா ஒண்ணு நான் சொல்றதை கேளுங்க. என்ன ஆனாலும் சரி ஒத்துக்கொத்த விட்டு கொடுத்துறாதீங்க. கடைசி வரைக்கும் இப்ப எவ்வளவு ஒற்றுமையா இருந்தீங்களோ இதே ஒற்றுமையோட கடைசி வரைக்கும் இருங்க. ஒருவேளை அந்த குடும்பத்துக்குள்ள நம்மளால போக முடியட்டாலும் நம்மளால தனிச்சு வாழ முடியணும். நம்ம ஒத்துக்கொத்தர் காப்பாத்துற அளவுக்கு நமக்கு திறமை இருக்கணும், தைரியம் இருக்கணும். அவசரப்பட்டு குழந்தைய வேற விட்டுட்டு வந்துட்டா. இப்ப அந்த கோவம் வேற அவங்களுக்கு தையில ஏறி இருக்கும். பிள்ளைய விட்டுட்டு வந்தனால தான் கொஞ்சம் கோவம் குறைஞ்சிருக்கும். இல்ல அபி, நம்ம சரியா தான் பண்ணிட்டு வந்திருக்கோம். அவனுக்கு பிள்ளையில பார்க்காம இருந்துட மாட்டானுங்க. ஒருவேளை நம்ம பிள்ளைய தூக்கிட்டு வந்திருந்தோம்னா பிள்ளைய பார்க்க சாக்குல நம்மள கொட்டி கறி வைக்கவானுங்க, மெண்டு டச்சர் கொடுத்துருவானுங்க. ஒரு பிள்ளைய நம்ம கிட்ட வாங்கிட்டு போற வரைக்கும் நம்ம இதுக்காக போராடவா இல்ல அதுக்காக போராடங்கிற சுட்டேஷனுக்கு ஆயிடுவோம். பரவாயில்ல, குழந்தைங்களை விட்டுட்டு வந்தது ஒரு நல்லதுதான். சரி, எதுக்கும் தயாராகவே இருங்க. தோத்தாலும் ஜெயிச்சாலும் நம்மளால வாழ முடியுங்கிற தைரியத்தோட இருங்க. இந்த யுத்தத்துல இசை ஜெயிச்சுட்டா நாமெல்லாம் வாழலாம். இசை தோத்துட்டானா நம்மள நம்ம எப்படி காப்பாத்திக்கணுங்கிறத பார்க்கணும். தினம் தினம் போராட வேண்டியது இருக்கும். ஆனா ஒண்ணுதே, இசை ஜெயிச்சாலும் சரி தோத்தாலும் சரி, நாளைக்கு நீ உங்க புள்ள ஒரு தடவை ஏத்துக்க மாட்டேன். எப்படி எப்படி மதிப்பில்லாம ஜவாக்காவ பேசுறாங்க, நான் மன்னிக்கவே மாட்டேன். இங்க பாரு, நமக்குள்ள கோவம் இருந்தனா நேரா அவன கிட்ட காட்டக்கூடாது. அவனுங்க நமக்கு நேரா கோத்த காட்டிட்டு போயிருவானுங்க. நஷ்டம் நமக்கு தான். இங்க பாரு, முத இசை இதை ஜெயிக்கட்டும், அப்புறம் பார்க்கலாம். இல்லத்தே, என்னால இதை ஏத்துக்கவே முடியாது. நானும் சில விஷயங்களை விட்டு கொடுத்து போனேன். ஆனா என்ன இதெல்லாம் விட்டு கொடுக்கவே முடியாது. தப்பு தானே, அப்படி பேசிருக்க கூடாதுல்ல. இசைட சொல்றால அவளை விசாரிக்க கூடாதுனே. அதே மீறி விசாரிச்சது தப்பு தானே, அதுவும் மதிப்பில்லாம. எனக்கு என்னமோ இதை இசை அவ்வளவு லேசா விடுற மாதிரி தெரியல. பாப்போம் எவ்வளவு தூரம் போகுதுன்னு பார்க்கலாம். நீ வந்திருக்கிய, சாம் ஒன்னும் சொல்லல. வணக்கம் போல்தான், நானும் சண்டை போட்டுட்டு தான் வந்துட்டேன். உள்ளே தாங்கன்னு கேட்டேன், அதெல்லாம் தர முடியாது போடினாங்க. வச்சுக்கோங்கன்னு வந்துட்டேன். ராணி, நானும் முகத்தையே பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டேன். மூஞ்சிலே முழிக்காதீங்கன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். அதுக்கு அவங்க ஒன்றும் சொல்லலையா? போனேன், திரும்ப வீட்டுக்குள்ள வர முடியாதுன்னு கத்துனாங்க. தேவையே இல்லை, எங்க அப்பா வீடு பக்கத்து தெருதா, அங்க போய் வாழ்ந்துக்கிட்டு சொல்லிட்டு வந்துட்டேன். எனக்கு பிரச்சனை இல்லை, இவங்க எதுவும் சொல்லல. எல்லாரும் போறாங்க, நான் அவங்க கூட தான் இருக்க முடியும்னு சொன்னேன். தலையாட்டிட்டாங்க. சாருன்னு தான் உட்காந்து உட்காந்து அழுதுகிட்டு இருக்கான். என்னால அந்த வீட்டுல தனியா இருக்க முடியாதுல்ல, அதான் நானும் வந்துட்டேன். பிரேம் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தான்? பிரேம் மாமாவும் அந்த இடத்த விட்டு நவளவே இல்லை, அதிலே தான் உட்காந்துருக்காரு. இசை எப்படி இவ்வளவு கரெக்டா யோசிச்சா? ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. சரியான பாயிண்ட பிடிச்சி சரியா பண்ணிட்டு வந்துட்டா. எனக்குலாம் பயமா தான் இருக்குதே. நான் இவங்கள ஒரு நாள் எடுத்து பேசினதே இல்லை, கோவத்துல வந்துட்டேன். இங்க மட்டும் பயமா தான் இருக்கே. பாப்போம் ரிசல்ட் எப்படி வருதுன்னு பார்க்கலாம். இசை தோக்க போறாளா ஜெயிக்க போறாளா? எனக்கு என்னமோ தெரியலடா, ஒரு மாதிரி பயமாவே இருந்துட்டு இருக்கு. உன் பையன் வேற கையில சிரிச்சுக்கிட்டே இருக்கான், அது எனக்கு இன்னும் பயமா இருக்கு. அவன் சிரிக்காம கோவமா இருந்தா கூட சரி, கோவத்துல இருக்கான், சமாதானப்படுத்தினா சரியான்னு பார்த்தா அவன் கோவப்பட்டுறக்கூடாதுன்னு நக்கலும் சிரிப்புமா பண்ணிக்கிட்டு இருக்கான். பயமா இருக்குடா. டேய், இசை என்ன பண்ண போறா? அது வேற ஒண்ணும் இல்ல, வீட்டை விட்டு போனால அந்த கோபம், அவனால அதை ஏத்துக்க முடியல. ஆனா இசை இவ்வளவு கோவப்படுவான்னு எனக்கு இப்போதான்டா தெரியும். நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொன்னதான், அப்படிலாம் எடை போடாத, அவன் நம்பாதன்னு சொன்னேன். சத்தியமாடா, அவ பார்க்கதான் குழந்தை மாதிரி இருக்கா. அவன் அன்னைக்கு எவ்வளவு ஆக்ரோஷமா இருந்தா. ஒருத்தனுக்கு கூட அவன் மதிப்பு கொடுக்கவே இல்லை. மாமா மாமான்னு அவ்வளோ புள்ள மாதிரி நடந்துக்கிட்டவா சர மாதிரியா இல்லாத கேள்வி கேட்டு தாக்கிட்டா. அதுவும் ஒருத்தனுக்கு கூட மரியாதை கொடுக்கல.
இங்க பாரு, நம்ம உடம்புல என்ன ரத்தம் ஓடுதோ அதுதான் அவ உடம்புலயும் ஓடும். அது என்ன நமக்கு மட்டும் தான் கோவம் வரும் ஆத்திரம் வரும்னு? ரத்தம் எல்லாத்துக்கும் ஒண்ணுதான். அவன் வெளிப்படுத்துறதுக்கு அவசியம் இல்லை. அதனால கோவத்தையும் ஆத்திரத்தையும் அவன் வெளியில காட்டிக்கல. நமக்கு எப்பவுமே காட்டியே ஆகணும், அதனால காட்டணும். கடுகு சிறுத்தாலும் காரம் சிறுக்காது, அப்படிதான் அவ. கரைப்பார் கரைச்சா கல்லும் கரையுங்கிற மாதிரி அவளுக்குள்ள தூங்கிட்டு இருந்த கோவத்தை தட்டி எழுப்பிட்டானுங்க. இனி அது ஒரு கை பார்க்காம விடாது. எப்போ ஒரு பயிலுக்கு அவன் மதிப்பு கொடுக்கலையோ அப்பவுமே அவளுக்குள்ள கோபம் தலைக்கேறிட்டு அர்த்தம். இனி அதை முடிச்சு வைக்காம அவன் விட மாட்டான். இனி முடிச்சு வைக்கிறது எப்படி வைக்கான்னு தெரியல. ஒருவேளை இவங்க சாஷ்டாங்கமா காலில் விழுந்துட்டா மன்னிச்சிருவாளோ, இன்னும் கோபத்து உச்சிக்கு போயிடுவான். அவளுக்கு சரிசமா நின்று சண்டை போடக்கூடியவன் ஒரே ஒருத்தன் தான், கிங்ஸின்னு. அடுத்து ஜானு. 2 பேரும் களை இறங்கணும், 2 பேரும் கோபத்து உச்சிக்கு போகணும். அப்போ ஒரு அளவுக்கு சாந்தமாவா. ஜானு கோபப்படுவான். தூண்டி விட்டுருக்கேன்ல, புள்ள வேணும்னா கோபப்படுன்னு சொல்லியிருக்கேன். கண்டிப்பா கோபப்படுவான். அவளுக்கு இன்னும் கோபத்தையும் ஆத்திரத்தையும் கொடுத்துட்டுனா இங்க பாரு, அவளுக்குள்ள இருக்க ஒத்த கோபமும் இன்னைக்கு கரையணும். இப்ப அவ உடம்புக்குள்ள சாமி வந்த மாதிரி அந்த சாமியை இறங்கணும். சாமி இறங்கணும்னா உக்கிர தாண்டவம் ஆடணும். அவ கோபத்துல உக்கிர தாண்டவம் ஆடணும். அவ உக்கிர தாண்டவம் ஆடணும்னா அவளுக்குள்ள இருக்க அத்தனை கோபமும் வெளியில வரணும். அவளுக்கு இருக்க கோபம் வெளியில வரணும்னா இவனுக்கு கோபத்தை தூண்டணும். அப்படி தூண்டி அவளுக்குள்ள இருக்க அத்தனை கோபம் வெளியேறினா மட்டும்தான் இனி அவ இறங்குவா. நீ சொல்லலாம் பார்த்தா எனக்கு பயமா இருக்கு. அவ இறங்கிடுவல்ல, இறங்குதலுக்கு பஞ்சாயத்து நடக்கணும். நீ கோபப்பட்டா இறங்குவல்ல, நான் வரவும் மாட்டேன், நான் தலையிடவும் மாட்டேன், நான் அவ கோபத்தை தீண்டவும் மாட்டேன். டேய், நீ வந்ததா கொஞ்சம் நல்லா இருக்கும். டேய், வந்து கலிங்க அம்மாடா. அம்மா கோவத்தில் இருக்கும்போது புள்ள இறங்கி போயிடணும். நான் வரமாட்டேன். டேய், என் புள்ள நிலைமை. டேய், அவ மட்டும் இறங்கி போலன்னா கிங்ஸன் ஏத்துக்கவே மாட்டான். டேய், அத்தனை பொண்ணுங்க வெளியில போயிருக்காங்கடா. எனக்கு தெரியாது, என்னால எதுவும் பண்ண முடியாது. என்ன எழுதிருக்கோ அது சரியா நடக்கும். நீ பொறுமையா இரு. டேய், எல்லா பிள்ளைங்க வாழ்க்கையும் அன்றைக்கு இருக்கடா. கோபக்காரனுங்க, மரட்டுக்காரனுங்க. டேய், இங்க பாரு, எனக்கு தெரியாது, எல்லாம் கை மீறி போய்கிட்டு இருக்கு. நான் நினைச்ச பிளானை விட பயங்கரமா போய்கிட்டு இருக்கு. வெளியில எதிரி இருந்தா சொல்லு, போட்டு தள்ளுத. இது உள்ளுக்குள்ளே இருந்திருக்கு, என்னால ஒன்னும் பண்ண முடியாது. வெளியில எதிரினா போட்டுட்டா. இருந்தாலும் எனக்கு பயமா இருக்குடா. நீ மட்டும் களத்துல இறங்கினா எல்லாம் சரியாயிருந்தா. அது அப்படிலாம் சொல்லாடா. நீ களத்துல இறங்கினா எல்லாம் சரியாயிருந்தா. நீ இங்க இரு, நான் பாரு. என்ன பேசிட்டு இருக்கும் போதே போய்கிட்டு இருக்கான். டேய் டேய், பொண்ணு. இல்ல இல்ல நில பொண்ணு பொண்ணு இங்க தானே அந்த பொண்ணு போச்சுதே. பொண்ணு, நான் என் பொண்ணை பத்தி கவலைப்பட்டு இருந்தேன். டேய், நீங்க பொண்ணு வந்த நான் வந்து 45 வருஷம் ஆகி போச்சுது. இல்லடா, இந்த இடத்துக்கு வந்து எவ்வளவு நேரம் ஆகுதுன்னு கேட்டேன். ஏதோ காணாத கண்ணமே நீங்க அப்போ பட்டி கட்டம் பஞ்சு மிட்டாய் பார்த்த மாதிரி அங்க எதுக்கோ பாத்துக்கிட்டு இருக்க. அது வந்து இல்ல, இப்ப சொன்னா அவன் பொண்ணு கவலையில இருக்கான். இப்ப நான் சொன்ன காது கொடுத்து கேட்க மாட்டான். நீ ஜீப் எடுத்துட்டு அப்படியே அந்த பதிக்கு வந்துரு, நான் அங்க வந்து ஏறிக்கிடுதேன். ஜீப் இங்க தான் நிக்குதுங்க எல்லாமே. சொல்லுங்க சைடா போடா. டேய் டேய், இன்னைக்கு என்னடா தீர்ப்பு நடக்கும்? ஞானி மாதிரி எல்லாத்தையும் சொல்லுவானே, இப்பயும் வாயே திறக்க மாட்டேங்க. ஆகுனா உங்களுக்கு மட்டும் யார் தான் எல்லா ரகசியத்தையும் சொல்லுவாங்கன்னே தெரிய மாட்டேங்கடா. அந்த கிங்ஸி பையா எல்லா ரகசியம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டே வாழ்க்கையை ஓட்டுதான். நாளைக்கு என்ன நடக்கும், யார் எப்படி பேசுவா எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டே வாழ்க்கையை ஓட்டுதான். ஐயா எத்த டேய் ஓட்டு பைய, அவனுக்கு கொண்டு என் பிள்ளைய கொடுத்துட்டேன்னு ஏன் போலாது வாயை கொஞ்சம் குறைக்காலா? குறைக்க மாட்டா. இவன் யாருக்கு பின்னாடி போய்கிட்டு இருக்கான்? ஈசித்தவங்க ஒரு மணி தான் வீட்டே இல்ல, வீடாவே இல்ல. ஈசித்தவங்க கோபப்பட்டு வெளியில போயிருக்கோம். ஈசித்தவங்க வருவாடா இப்படி?
எவ்வளவு அழகா என்ன மாமா மாமான்னு கூப்பிடுவா. 6 மணி நேரத்துக்கு ஒரு தடவை கூப்பிட்டுட்டே இருப்பான். அவ கூப்பிடலன்னா எனக்கு ஒரு மாதிரியா இருக்கும். காமனா தாண்டினாலே எனக்கு அவ எப்ப கூப்பிடுவான்னு இருக்கும். கரெக்டா கூப்பிடுவா. இப்ப அந்த வீட்டுல எந்த தாதி கூப்பிடும்? எந்த பையன் என்ன கூப்பிடுவான்? அந்த ஒரு புள்ளதான் என்ன கூப்பிட்டுட்டே கிடக்கும். சாரன் மாமான்னு தோல்ல ஏறிக்கிட்டு என்ன சேட்டை பண்ணுவா. இருக்கடா, புள்ள மட்டும் வீட்டுக்கு வராம இருக்கட்டும். வீட்டையே அடிச்சுட்டு வருதுங்க. நான் யாரும் காட்டுதம்ல. இல்ல, இசை மட்டும் வராம இருக்கட்டும். அப்போ தெரியும். எல்லாருக்கிட்டையும் கோபப்பட்டா. என்கிட்ட எதுக்கு கோபப்பட்டா? நான் தான் அவ சொல்லணும் போயிட்டேனா? பார்க்க போலான்னு பார்த்தா போய் எல்லாம் சேர்ந்து நம்ம விரட்டுது. அதே மீறி போனா கிங்ஸ் என்ன பார்க்க போனா காலை தச்சிருவாங்க. இந்த கவின் பையன் என்ன நக்கல் பண்ணி சிரிக்கான். சரி, இன்னைக்கு 4 மணி எப்போ வரும், தீர்ப்பு எப்போ முடியும்னு இருக்கு. கிறுக்கு பிடிச்சிரும் போலுக்க. ஐயோ பொம்பளை. ஐயோ பாவம், யார் பெத்த புள்ளியோ ரோட்ல நின்று அழுதிட்டு இருக்கேன். இங்க ஆட்டோ எதுவும் வருமாமா? ஆட்டோ பஸ் ஏதாவது வருமாமா? நானே சோகமா இருக்கு. இங்கெல்லாம் ஆட்டோ வராது. ஆட்டோ பஸ் பிடிக்க இருந்தா எங்கம்மா போனோம்? 3 கிலோமீட்டர் நடந்தே போங்க, அங்கதான் ஆட்டோ வரும். இந்த ஊருக்குள்ள ஆட்டோ ஓடக்கூடாது. எதுக்கு இந்த ஊர்ல ஆட்டோ ஓடக்கூடாது? வராது. எல்லா வீட்லயும் கார் இருக்கும். இந்த ஊரு செம்பலிங்கம் கோட்டை, செழிப்பா இருக்கும். எல்லா வீட்லயும் காரு, பைக்கு எல்லா வசதியும் உண்டு. அதனால பெரும்பாலும் ஆட்டோ வராது. வெளியூர்ல இருந்து வர்றவங்க வேணா வருவாங்க, ஆனா பெரும்பாலும் வரமாட்டாங்க. ஏன்னா வரி அதிகம். வரியா? ஆமாமா, சுங்க வரி. இந்த பக்கத்துல தான் இருக்கு செம்பலிங்க ஐயா கோட்டைன்னு. அங்க இருக்கவங்க வரி வசூல் பண்ணுவாங்க. இந்த ஊருக்கு வரி வசூல் பண்ணுவாங்களா? நீங்க ஊருக்கு புதுசுமா தெரியுது? ஆமா, தெரிஞ்சவங்க வீட்டுக்கு வந்திருக்கேன். இங்க நெல்லையப்பர் கோயில் ரொம்ப ஃபேமஸ்னு சொன்னாங்க, அதுக்காக தான் வந்தேன். ஓ அப்படியா? ஆமா, சுங்க வரி கொஞ்சம் அதிகம். இது செம்புலிங்கையா சொந்த ஊரு இல்ல, ஊர்ல செம்புலிங்கையோட சொந்த இடம். சரி. அவர் சொந்த இடத்த தான் ஊர் மக்களுக்கு கொடுத்திருந்தாரு. அதுலதான் மக்கள் வீடு வாசல்லாம் கட்டி செழிப்பா வாழ்ந்தாங்க. ஆனா துரோகம் பண்ணிட்டாங்க. அதனால தாத்தா இல்ல, தாத்தாக்கு புள்ள நம்ம அப்பான்னு சொல்லண்டா, கிங்ஸ்லின் ராஜான்னு ஒருத்தர். அவர் கோபத்துல ஊர் மக்களுக்கெல்லாம் வரி வசூல் பண்ணிட்டாரு. ஐயோ. ஆமாமா, அடே எங்க பக்கம் துரோகம் பண்ணினீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு உள்ள வரவன் வெளியில போறவன் எல்லாம் அவனுக்கும் வரி போட்டாரு. சரி. அப்புறம் கிங்ஸ்லின் ராஜாவுக்கு ஒரு புள்ள பிறந்தது. அவரு வில்லாதி வில்ல, கம்மி வரினா சரிப்பட்டு வராது இந்த ஊருக்கு. எல்லா ஊரும் எங்க இருந்ததாண்டா ஜாம் ஜான் வீடு கட்டி பங்களாலாம் கட்டி பிசினஸ் எல்லாம் பண்ணி ஜாம் ஜான் வாழ்ந்தீங்க. எல்லாவனும் போடி சொன்னதான் வாழ்ந்தீங்க. அதனால வரி சும்மா கண்ணா பின்னா நான் போடுவேன், இருக்கு இஷ்டம் தான் இருந்தடா என்ன வெண்ணா போனுங்களா அப்படின்னு வரி அள்ளி தீட்டிட்டான். ஐயோ, அப்ப எல்லாரும் வரி கொடுத்துதான் இருக்காங்களா? கொடுத்துதானே ஆகணும். பங்களா போட்டிருக்கான், பிசினஸ் வலிக்கிட்டு இருக்கான். ஒரு வரிக்கு பயந்து போக முடியாதுல ஊரை கால் பண்ணி. அதனால எல்லாரும் வரி கட்டிட்டு இருக்கானுங்க. அந்த குடும்பமே சுங்க வரி விதிக்கிறதுல அடிச்சுக்க முடியாது. அதுல ஒரு இளவரசி இருக்கா. இளவரசியா? தேவதை தேவதை, பொம்மை, அழகான சின்ன தேவதை. அந்த வீட்டு மகாராணி. இந்த ஆப்பிள் பழம் இல்ல, ஆப்பிள் பழம் அந்த மாதிரிதான் மூஞ்சி இருக்கும். அச்சோ, இவனா உட்கார்ந்து இருக்கான். இந்த பொண்ணு என்ன இவங்கிட்ட பேசிட்டு இருக்கு? என்ன பேசுறாங்க? கண்ணு இல்ல, கண்ணு கோழி குண்டு மாதிரியே அப்படி முடிச்சுக்கிட்டே இருக்கும். அந்த கண்ணுக்கே 1000 மார்க் கொடுக்கலாம். அப்படி காந்த மாதிரி இழுக்கும். தங்க விக்கிற மாதிரி இருப்பா. துரு 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 துருன்னு வரும். வாய் துரு துரு துருன்னு வரும். தூக்கி சமைக்க சொன்னா 4 கணக்குல சமைக்கலாம். மாமான் தான் கூப்பிடுவா எல்லாரையும். இவன் இசை பைத்தியமாவே ஆயிட்டானா? இந்த பொண்ணு யாரா இருக்கும்? இப்பதான் அந்த பொண்ணை வீட்டு அனுப்பிட்டானுங்க. அதான் திருவாரூர் சுத்திட்டு இருக்காங்க. அதனால இப்ப சும்மா விதிக்கல. இல்லன்னா நேத்துக்கு நீங்க உள்ளதுக்கு வரி விதிச்சிருப்பானுங்க. ஐயோ. ஊர்ல சாராய கடை, சண்டை சச்சரவு எதுவுமே இருக்காது. வாவ், சூப்பர். எல்லாமே அவனுக்கிட்ட தான் இருக்கும். இளவரசி இல்லையே, இளவரசி இல்லையே. ஐயோ பாவம், யார் பெத்த பிள்ளைய ரொம்ப புலம்புறான். அப்ப நடந்தே தான் போகணுமா? ஆமாமா, நடந்து போங்க. ஆனா ஒண்ணு, வழி வரி கொல்ல பொண்ணை கை பிடிச்சிருக்குது. இது எதுவும் இந்த ஊர்ல இருக்காது, இருக்கவே இருக்காது. அத்தனையும் பண்ணக்கூடியவன் இங்கதான் ஒருத்தர் பாதுகாப்பா இருக்கான். ஆனா நீங்க தைரியமா போலாம். வரி அதிகமா வசூல் பண்ணாலும் நல்ல விஷயங்கள் நிறைய இருக்கு. ஆமாமா, அதனால நீங்க தைரியமா போங்க. அதையும் மீறி எவனாவது பார்த்தோம்னா, பார்க்க வேண்டிய இங்க தானே உட்காந்துருக்க, பார்க்க மாட்டானுவ. பார்த்தா ஆசமா இங்க பேர சொல்லுங்க, நடுங்கிடுவானுங்க. சரி சரி, இரு எனக்கு குங்குமம் வச்சு விடுறேன். எனக்கு இது சாரம் பத்திலாம் பிடிக்காது, கிளம்புங்க. டேய், சொன்னா கேட்கணும், இரு. எனக்கு இதெல்லாம் ஆகாது, வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். கொஞ்சம் இரு, நான் வச்சு விடுறேன். சரி, நான் அப்படியே நடந்து போறேன். என்ன இவங்க தொட்டோன்னு எனக்கே ஒரு மாதிரியா இருந்தது.
ஐயோ இவன் இன்னும் இங்கதான் இருக்கானா? அந்த பொண்ணு காணோம். ச்சே, நம்ம பார்த்து அந்த பொண்ணு பார்த்துருக்கோமோ? சே, நம்மள என்ன நினைச்சிருக்கோம்? சரி சரி, இங்க இருந்து கிளம்பிடுவோம். சார் என்ன? சார் நான் இந்த ஊருக்கு புதுசு. இனியாவும் இதே வளர்த்தில தான் இருப்பா. கரெக்டா என் முழங்கைக்கு தான் இருப்பா. இதுக்கு ராத்திரி படம் வர சொல்லிருப்பா. என்னவா இருக்கும்? ஏய் ஏய் பொண்ணு, ஏய் பொண்ணு, ஏய் பொண்ணு, நான் வந்துட்டேன். ஏய் பொண்ணு, ச்சே, கூட வாழ்ந்தவ பேர கூட. ஏய் பொண்ணு, ஏய் பாத்து பாத்து. என் பேரே தெரிய மாட்டேங்குது. ஏய், நடுராத்திரி எதுக்கு வர சொன்னேன்? நான் சீக்கிரம் போகணும். யாராவது கண்காணிச்சாங்க போட்டு தெளிவானுங்க. என்ன எதுக்காக வர சொன்னேன்? என் பேரு இனியா. சரி, உங்களை பார்க்கணும் போல இருந்துச்சு. வயிற்றுல வளர்றது என் புள்ளன்னு தெரிஞ்சுனா கொண்டுருவானுங்களே. அதுக்குதான் நடுராத்திரில உங்களை பார்க்க வர சொன்னேன். சரி, நீ பார்த்துட்டல, நான் போட்டா போட்டா யாராவது ஒண்ணு வாட்ச் பண்ணானுன்னா போச்சுது. புள்ளையும் ஒன்றையும் கொண்டுருவானுங்க. நான் போட்டா. ஒரே ஒரு நிமிஷம். என்ன? தூரமா இருட்டுல நிக்கீங்களா? தெரியல, பக்கத்துல வந்து பார்க்கட்டா? சரி இரு, நான் வரேன். என்ன? நீங்க சிரிக்கலாம் செய்வீங்களா? இல்ல, இப்படி ஒன்று இருக்கியா? என்ன நீ பார்த்த உடனே எனக்கு சிரிப்பு வந்தது. அதுக்குத்தான் வர சொன்னேன். அதுக்குதான் வர சொன்னியா? எதுக்கு? என்ன என்னாச்சுது? ஐயோ என்ன ஐயோ? இல்ல, நீங்க இவ்ளோ உயரமா ஹைட்டா தடியா இருக்கீங்க. உங்க பிள்ளைங்க அப்படி வந்துருவான்ல? கண்டிப்பா வருவான். நான் ரொம்ப குள்ளமா இருக்கேனா, அதான் பயமா இருக்கு. என் கூட யாருன்னு பார்த்தாலும் அப்படிதான் இருக்கும். அதெல்லாம் என் புள்ள ஹைட் வெயிட்டுமா தான் வருவான். அத்தா, நான் உங்களை விட இவ்வளவு கட்டன்னு பாக்கிறதுக்கு வந்தேன். இத பாக்கிறதுக்கு நான் சொல்லியிருக்க. கட்டையா பறக்க மாட்டான்ல? பிறக்க மாட்டாண்டி. உங்களை பார்க்கணும் போல இருந்துச்சு. சாப்பிட்டியா? நான் சும்மா இருந்தாலும் இவன் சும்மா இருக்க விட மாட்டான். அதனால சாப்பிடுவேன். ஆரோக்கியமா ஹைட் வெயிட்டா இருக்கணும்ல, அவங்க அப்பா மாதிரி ஹைட் வெயிட்டா இருக்கணும்ல, அதனால நிறைய சாப்பிடுவேன். நான் குண்டா இருக்கேன்ல? அப்படியே தான் இருக்க. இல்ல, நான் குண்டா இருக்கேன். சரி, பக்கத்துல பன்னீர்பட்டி அரண்மனை இருக்குது. இப்ப போனா கண்டிப்பா யாரும் இருக்க மாட்டாங்க. சரி, உனக்கு என் கூட இருக்கணும் ஆசை இருக்குல்ல? ரொம்ப இருக்கு. சரி வா, அரண்மனைக்கு கூட்டு போறேன். உங்களுக்கு எதுவும் பிரச்சனை வராதா? இல்ல, பன்னீர்பட்டிக்கு போயிட்டு அந்த பிரச்சனை வராது. வா. சரி. கல்லு மூலியமா கிடக்கு. இரு, நான் உன்னை தூக்கிக்கிறேன். நீ இது சின்ன பிள்ளை, நானும் சின்ன பையன். நமக்கு ஒரு குழந்தை. பொண்ணு, என்னங்க என்னங்க நல்லா இருக்கு? என்னங்க நல்லா இருக்கு? நீங்க சிரிக்கிறது கூட அழகா இருக்கு. அப்படியா? ஆமா, கம்பீரமா இருக்கு. உங்க பிள்ளையும் அப்படி இருப்பான்ல? இருப்பான். சரி, இப்ப 6 மாசம் தானே ஆகுதுன்னு சொன்ன. வயிறு ரொம்ப பெருசா இருக்கு. அதான் எனக்கும் தெரியல. ஆனா நாடி துடிப்பு 2ஆ கேக்குது. அப்படின்னா என்ன? எதுக்காக அப்படி துடிக்கும்? தோட்டத்துல களை பறிக்கல பாட்டி, அந்த பாட்டிட்ட கையை கொடுத்து எனக்கு ரெட்டை நாடி துடிக்குதுன்னு சொன்னேனா, பாட்டி ரெட்டை புள்ள இருந்தாலும் இருக்கும் அப்படின்னு சொல்லிச்சு. என்ன சொல்ற? ஆமா, அப்படித்தான் பாட்டி சொல்லிச்சு. நான் ஒரு பொழுதுன்னு சொன்னேன். அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? ரெட்டை புள்ளையா? அப்படி பாட்டி தான் சொல்லிச்சு, எனக்கு தெரியல. ஆனா எனக்கு துடிக்கிறது 2ஆ தான் கேக்குது. வேணா தொட்டு பாருங்க. ரெட்டை புள்ளையா? ஆமா. காதை வச்சு கேளுங்க. ஆமா. 2 கொண்டு துடிக்கல?
ஆமாடி. அதான் அந்த பாட்டி அப்படி சொல்லியிருக்காங்க. அதான் 6வது மாசத்துல வயிறு பெருசா இருக்கு. சரி நான் கிளம்பட்டா, விடியதுக்குள்ள போகணும்ல. எனக்கும் தூக்கமா வருது. தூக்கமா வருதா? ஆமா ரொம்ப தூக்கம் வருது. சரி, நீ இன்னைக்கு இங்கே தூங்கு. ஐயோ, நான் உங்க பொண்டாட்டின்னு தெரியக்கூடாதுல்ல. நான் பாத்துக்கிறேன், நீ தூங்கு. இங்கே வா. இங்கதான் தூங்கு. நான் நைட் எல்லாம் என் குழந்தைய பாத்துக்கிட்டே இருக்கணும். அப்படி குடுக்கணும் ஓடுறான், அப்படி அப்படி துடிக்கிறான். ஆமா. அப்படி துடிக்கிற அந்த சேப் தெரியுது பாத்தியா? ஆமா. சரி, நீ தூங்கு. ஏ பொண்ணு, நான் உன் பக்கத்துல படுக்கட்டா? என்கிட்ட படுக்கன்னா ஒரு கண்டிஷன். என்ன? எனக்கு கட்டி பிடிக்கணும். அதுக்கு தான் நானும் கேட்டேன். ஏய் பொண்ணு, என் மேல கால் போட்டுக்க. நீங்க எவ்வளவு பெரிய ஆளு. வேண்டாம். நெஞ்சில மட்டும் தலையை வச்சிருக்க. அதுல தானே உங்க இதயம் இருக்கு. அதுல நான் இருக்க மாட்டேன். நானே அதுல படுத்திருக்கேன். இப்ப இல்ல, எப்பவுமே நீ இதயத்துல இருப்ப. உன்னை தவிர வேற யாருக்கும் அந்த இதயத்துல இடம் கிடையாது. உன் கூட வாழட்டா என்ன? இதயத்துல உன்னை தவிர வேற யாருக்கும் இடம் இல்ல. காலை போட்டுக்க. ஏ பொண்ணு. புரியுது. இனியாவும் இதே வளர்த்தில தான் இருப்போம். கரெக்டா என் முழங்கைக்கு தான் இருப்போம். எனக்கு தெரியும், அவ அவ்வளவு பயம்தான் இருப்பா. இவ்வளவு பயம்தான் அவள இருப்பா. சார், இங்க ஏதாவது ஆட்டோ ஏதாவது வருமா? அது அது வந்து மழை வர மாதிரி இருக்கு, அதான் கேட்டேன். தெரியல. சரிங்க சார். ஏதாவது கார் வந்தா நிப்பாட்டி போங்க. காரா வேண்டாம். இங்க நம்பி வரலாம். இங்க அப்படி எதுவும் பண்ண முடியாது. அப்படி பண்ணா அவன் மண்ணால உயிரோட இருக்க முடியாது. இதே முகசேஃப்ல தானே அங்க ஒரு பையனை பார்த்தோம். கொஞ்சம் தான் வித்தியாசம். இல்ல கொஞ்சம் சேமா தான் இருக்கு. ஓகே, நான் வரேன். அது பொண்ணு இல்ல. சரி, கிளம்புங்க. ஒத்தே வளர்த்தே. என்ன இந்த இவ்வளவு பக்கமா நினைக்கிறாரு. அப்பா மதிங்க போயிடும். ஐயோ, அந்த பொண்ணு அசிங்கமா நினைச்சிட்டாலே. பொண்ணு பொண்ணு தட்டு கீழே வந்துட்டு. அப்பா இதுக்கப்புறம் நினைக்க கூடாது, ஓடிடுவோம். பொண்ணு பொண்ணு. ஐயோ, இந்த பொண்ணு தட்டை போட்டு போயிட்டால. பொண்ணு நில்லு. பொண்ணு நில்லு. பொண்ணு பொண்ணு. சந்தேகமே இல்லை, நான் ஏன் இப்படி இருக்கேன்னு இப்ப எனக்கு தெரிஞ்சு போச்சு. ஐயோ, இவன் வேற பாத்துட்டானா? டேய், இங்க என்ன பண்ற? அதுதான் நானே கேட்க. நான் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கேன்? போடா. ஆகா, அப்பா சைட் தான் அடிக்காரு. எப்போ? ஆகா, வில்லங்க பிடிச்ச பைய. டேய், தட்டு கீழே கிடந்துடா. அதான் அந்த பொண்ணு போட்டுட்டு ஓடிச்சு. அதான் ஐயோ கேவலப்பட்டு போயிருந்தேன். டேய், இதை கொண்டு கொடுத்துருடா. ஆத்தி, நம்ம அப்பா என்னமா சைட் அடிக்காரு. டேய், அது வந்துடா. ஐயோ, டேய், அது வந்து என்ஜாய்ப்பா. ஒன்னு எடுத்துறேன், கொண்டு கொடுடா. ஒருவேளை நான் வராம இருந்திருந்தா அப்பா அந்த பொண்ணு பின்னாடி போய் சைட் அடிச்சிருப்பாரோ. என்ன மட்டும் எல்லாரும் திட்டினாங்க. நீ மட்டும் எப்படி தப்பி பிறந்த. அது எப்படி தப்பி பிறக்க முடியும்? கரெக்டா தான் பிறந்திருக்கேன். அப்போ நம்ம கிக்ஸ் என்ன? ஆத்தி, அவனை நம்பவே முடியாதுப்பா.